ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது வகையான வடகம் ரெசிபி பார்க்க போகிறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் வடகம் ரெசிபீஸ் வந்து இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வடகம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் பொங்கல், வெண்பொங்கல் இருக்குது இல்லையா, அது வந்து வீட்டில் மிஞ்சிருச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க. அதை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி வடகம் செய்யுங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெண்பொங்கல் செஞ்சிட்டேன். ஸோ அது வந்து மிஞ்சிருச்சு. ஸோ மார்னிங் வந்து அது வந்து ஸ்லீப்பிங் டோஸ், இதை சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிடல. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு வந்து தூக்கி போடுறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த வடகம் ரெசிபி வந்து டக்குன்னு மைண்டில் வந்தது. பிகாஸ் இந்த ரைஸில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய இஞ்சி சேர்த்துருக்கோம், அப்புறம் ஜீரகம், அப்புறம் மிளகு, இதெல்லாம் தானே சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து வடகத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் பொங்கல் அப்படியே வந்து நம்மளோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஆக்சுவலாக தண்ணி வந்து சேர்த்துருக்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமல் அப்படியே கூட வைக்கலாம். ஏன்னா வந்து பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி தானே இருக்கும். ஸோ வந்து தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு 2 பெரிய பிளேட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த முறுக்கு அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சேர்த்து நீளமாக வந்து ஒரு பேப்பர்லையோ இல்லைனா ஒரு பிளேட்லையோ இந்த மாதிரி வந்து புழிஞ்சு விட்டு கூட நம்ம வந்து வடகம் செய்யலாம், யூஸ்வலாக செய்கிற மாதிரி. நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கிள்ளு வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா, கிள்ளு வத்தல் அப்படின்னா. ஏன்னா இதை வந்து நம்ம கிள்ளி எடுத்து வைக்கிறோம்ல, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து கிள்ளு வத்தலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கிள்ளி எடுத்து வச்சு நான் வந்து ஒரு கிள்ளு வத்தல் அந்த மாதிரி வந்து நான் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து நம்ம இது மாதிரி வச்சாலே போகிறோம், அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ வெயில் வந்து நல்லா சுள்ளுன்னு இருந்ததா, அதில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கிள்ளு வத்தலுக்கு வந்து கண்டிப்பாக 3 days வந்து நல்லா காயணும். நல்லா காஞ்சிருச்சு. 3 daysக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு நல்ல பர்ஃபெக்டான வடகம் வந்து நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டில் வந்து ஒரு வித்தியாசம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம அரிசி வடகம் எப்படி செய்வோம் அதே டேஸ்ட்டு தான், அதை விட இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது வந்து லெஃப்ட் ஓவர் பொங்கலில் செய்கிறது அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்காகவே நெக்ஸ்ட் டைம் பொங்கல் செஞ்சு வடகம் செய்யலாம் போல், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக பொரிஞ்சு வந்தது. அது பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கூட பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5-6 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்கள் வீட்டில் இன்கேஸ் நீங்கள் பொங்கல் செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா 2 சுற்று விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வடகம் மாதிரி போட்டு காய வச்சு எடுத்துருங்க. நல்லா காய வச்சுருங்க 2-3 days. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.